ஜெபத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். ஜெபம் என்பது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ளதான ஒரு இனிய உன்னத அனுபவமாக காணப்படுகிறது. தேவனோடு நாங்கள் பேசுவதும் தேவன் எங்களோடு பேசுவதும் தான் ஜெபமாக இருக்கிறது. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவரின் மகத்துவங்களையும் அவருடைய வல்லமைகளையும் எங்களுக்கு கொடுக்கு அதன் மூலமா இது தேவ நாமம் மகிமைப்படுகிறது. ஆகவே ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட ஞானஸ்நானம் எடுத்ததன் பின்பதாக ஜெபம் பண்ணினார். ஏனென்றால் பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு அனுபவம் இருந்தது, ஒரு உறவு இருந்தபடியால் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். வேதத்தை உங்களுக்கு தெரியும். வேதத்திலே ஜெபத்தினால் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் ஜெயம் பெற்றார்கள். உதாரணத்துக்கு தானியேல் என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் முழங்கால் படியிட்டு 3 நேரமும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டார். ஒரு சூழ்நிலை காரணமாக அவரை கொண்டு போய் சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். என்ன நடந்தது? சற்று சிந்தித்து பாருங்கள். சிங்கங்களின் பெயரை கேட்டாலே எங்களுக்கு நடுநடுங்கும். ஆனால் சிங்கங்களின் கவியிலே போட்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சிங்கங்கள் அவரை பீறி போடவில்லை, அவரை கொலை செய்யவில்லை, சேதப்படுத்தவில்லை. மாறாக கர்த்தர் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஏனென்றால் அந்த தேவ மனிதனின் ஜெபம் அவரை காப்பாற்றியது. அதே போல எங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவோ ஜெயத்தை பெற்றிருக்கிறோம், இன்றும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட இந்த தேசத்துக்கு என் கணவர் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் அற்புதமாய் ஜெபத்தை கட்டி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமில்லை, நானும் என் பிள்ளைகளும் இந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்துக்கு என் கணவருக்கு வீசா கிடைத்து 3 மாதத்துக்குள் இந்த தேசத்துக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். ஏனென்றால் கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தினால் மாத்திரம் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலும் இதுதான் முக்கியம், ஜெபம்தான் முக்கியம். இன்னும் ஒரு பெண்மணியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எஸ்தர் என்ற ஒரு பெண்மணி உபவாசம் இருக்கிற பெண்மணியாக காணப்பட்டார். ஜெபத்திலே தரித்திருந்தார். கலங்கி நின்ற சூசான் அரண்மனையே ஒரு மகிழ்விக்கிற பெண்மணியாக அந்த பெண் காணப்பட்டார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களின் கொலைகள் கூட மாறுதலாய் முடிந்தது. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறோம். நடுவர் அவர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் முதலாவது ஜெபம் தான் காணப்படுகிறது. இதே போல் நோவா என்ற ஒரு தேவ மனிதனை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த தேவ மனிதன் உத்தமனாய் வாழ்ந்தார், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இந்நேரமும் ஜல பிரளயம் வந்தது, ஜனங்களை எல்லாம் வாரிக்கொண்டு போனது வெள்ளம். ஆனால் கர்த்தரின் கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. என்ன கிடைத்தது அன்பானவர்களே? கர்த்தரின் கண்களிலோ அந்த தேவ மனிதனுக்கு கிருபை கிடைத்தது. கிடைத்தபடியால் அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது, ரட்சிக்கப்பட்டார். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள். கடைசியாக நான் உதாரணத்துக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கூறி எனது உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஒரு ஊழியக்காரர் ஒரு குழந்தைகள் காப்பகத்தை நடத்தி வந்தார். ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு அந்த சாப்பாட்டு தட்டுகளை கொண்டு வந்து அமரும்படி கூறினார்கள். அந்த பிள்ளைகள் வந்து அமர்ந்து விட்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே, நடுவர் அவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். ஆனால் அந்த தேவ மனிதனோ ஜெபித்துக் கொண்டு அந்த ஊழியக்காரன் இருந்தார். 2 பேர் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. இவர் போய் கதவை திறந்த போது 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஊழியக்காரன் கதவை திறந்த போது ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த 2 பேர் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இந்த சாப்பாடை கொடுக்க கொண்டு வந்தோம். ஆனால் எங்கள் வாகனமோ பழுதாகிவிட்டது. இதற்கு அங்காளங்களால் போக முடியவில்லை. என்ன செய்வது என்று சொல்லி அங்கும் இங்குமாக நாங்கள் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் கண்களில் உங்கள் காப்பகம் என்று எழுதப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்து இந்த இடத்துக்கு சாப்பாட்டை கொண்டு வந்தோம் என்று
ஆகவே ஒவ்வொருத்தற்ற வாழ்க்கையிலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களின் வாழ்க்கையில் ஜெபம்தான் ஜெயம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர் அணியினரே, உங்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இன்று வரை ஜெபம் ஜெபம் ஜெபம். நல்லது சகோதரி, அருமையாக பேசினீர்கள். அந்த சிங்கக்கவிலே தானியம் காப்பாற்றப்பட்டார், ஆனால் சிங்கங்களுடைய வாயில கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கு 6 சிங்கங்கள் மடியிலே நான் இருக்கிறேன். நான் காப்பாற்றப்படுவேனோ தெரியாது, கத்ததான் காப்பாற்ற வேண்டும். கத்தர் என்று உயிரோடு இருக்கிறார். அப்படியாக தொடர்ந்துமாய் சரி மேனகா அவர்கள் அழகாக பேச வருகிறார்கள். மற்றவர்களிடம் எடுப்பதை விட மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பது எதிர்பார்த்து ஆணித்தரமாக அழகாக பேச வருகிறார். இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும், என் எதிர் அணியினர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் என் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொண்டு, கிரியை தான் முக்கியம் என்று உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறேன். கிரியை என்பது என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டியது கிரியை. கிரியை எப்படி என்று சொன்னால், உதவியற்றவர்களுக்கும் உதவி இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புறப்பட்டு போய் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்வதுதான் கிரியை. நற்கிரியை செய்ய வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். உதவி செய்ய திராணி இருந்தும் உதவி தேவையானவர்களுக்கு உதவி செய்யாமல் போனால் நடுவரவர்களே அது பாவம். பாவம் என்றால்